ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள் விவர்ஸ், இது அதுக்கு நல்ல வெண்டைக்காய் பெருசாகிடுச்சு. வெண்டைக்காய் தான் விவர்ஸ் மாறி 5 செடி இருக்குது. 5 செடியிலுமே காய் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இதில் இன்னும் 2 வெண்டைக்காய் இருக்குது. இது இன்னும் 2 நாள் ஆகணும். இந்த பாருங்கள், இது கொஞ்சம் இதாக இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. அதுக்குள்ளே இதில் ஒரு பூவு, அதில் ஒரு பூவு. இந்த அங்கிட்டு ஒரு செடியில் வெண்டைக்காய் பறிக்கிற மாதிரி இருக்குது. அதையும் பறிக்கணும். பறிச்சுட்டு கொஞ்சம் பாவக்காய் எடுப்புமான்னு பார்க்க இன்றைக்கி. பாவக்காய்லாம் கொஞ்சம் பெருசாக ஆகிட்டாங்க. அடுத்தாப்பில் விதை விட்டுரும் நிறையா. இந்த பாருங்கள், விதை வந்துடும். அதனால் இந்த பாவக்காவும் ஒரு 5-6 பாவக்காவும் இன்றைக்கி எடுத்துருவோம். பறிக்க வர மாட்டேக்கா, கட் பண்ணி தான் எடுக்கணும். எப்படி ஜோடியாக கிடக்கான்னு பாருங்கள். இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாலினேஷன் பண்ணது. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அதேமாரி இங்கேயும் பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நித்தியமல்லி பூக்களும் 2-3 இருக்குது. அதையும் எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு இன்றைக்கி செடிகளுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்து விடுவோம். இந்த பாருங்கள், கொத்தாது வந்துருக்கு பாருங்கள். இதில் இருக்க பூவையும் பறிக்கணும். ஒரு மஞ்சள் கலர் கனகாமரம் இருக்குது. 2 கத்திரிக்காய் இருக்குது. அதையும் எடுக்கணும். அந்த வெண்டைக்காலையும் பாருங்கள், நீல வெண்டைக்காய் அதுலேயும் பூத்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி வெண்டைக்காவே 3 பூ பூத்துருக்கு. ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். காலையில் இந்த பூ எல்லாத்தையும் என்ன செய்வேன், நான் வீடியோ எடுப்பேன். இல்லை எந்த பாவக்காய் பெருசாகிடுச்சு பாருங்கள். இங்கே ஒன்று கிடக்கு, இந்த இதில் ஒன்று கிடக்கு, இந்த ஒன்று கிடக்கு பாருங்க. இந்த பக்கம் ஒன்று பெருசு கிடந்துச்சு. பாவக்காய் மட்டும் இந்த பாருங்கள், எல்லாம் ஒளிஞ்சு கிடப்பாங்க. நம்ம தேடி எடுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வேறு ஒன்றும் இல்லை விவர்ஸ். இப்போ 3 நாளாக நம்ம எல்லா தண்ணியும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் என்ன செஞ்சேன், முட்டை ஓடையும் போட்டு வச்சேன், லெமனையும் போட்டு வச்சேன். எப்படி நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இதை ஊற்றும் போது நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். லெமன் தோலை போட்டிருக்கிறதுனால நல்லா செடிக்கு வந்து இந்த பூச்சி தொல்லையெல்லாம் இருக்காது. நம்ம மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி, செடியோட க்ரோத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த முட்டை ஓடெல்லாம் எடுத்து என்ன செய்வேன், காய போட்டு செடிகளுக்கு அரைச்சிடுவேன். அதே மாதிரி நம்ம க்ரீன் டீ போட்டாலும் சரி, அதையுமே இதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். ஏன்னா அதுவுமே இந்த வருங்க, அதுலேயுமே இந்த இலைகள் தானே போட்டிருக்காங்க. அதனால் அதையும் போட்டு நம்ம செடிக்கு உரமாகவே கொடுத்துடலாம். இதை இப்போ கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த லெமன் போட்ட தண்ணியை இது மல்லிகைப்பூ செடி கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும். நம்ம ஏற்கனவே இப்போ 3 மல்லிகைப்பூ கன்று வச்சுருக்கோம்ல, அதுக்கு கொடுத்து விட்ருவோம். இந்த இங்கிட்ட ஒன்று வச்சுருக்கேன். இதில் விவர்ஸ் ஒரு தண்ணிப்பழ செடி ஒன்று வருது. அதுபோல் 2 தக்காளி செடியும் வருது. இது அதுவாக வருது. நம்ம காய்கறி உரம்லாம் போட்டு வச்சோம்ல, அதுலேருந்து அதுவாக வருது. 2 தக்காளி மட்டும் பிடுங்கிட்டு தண்ணிப்பழ செடி அப்படியே பெருசாக விட்ருவோன்னு பார்க்கேன். நல்லா சிறப்பாக வந்துடும். அப்படியே விவர்ஸ் இந்த ரோஸையும் என்ன செய்யணும், கட் பண்ணிடணும். கொஞ்சம் நல்லா மலர்ந்துச்சு பாருங்க. சாயங்காலம் வச்சுட்டு போகிறது, கோயிலுக்கு போகிறதுக்கு. 4 நாளைக்கு 4 ரோஸ் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த தண்ணியை தான் எல்லாத்துக்கும் கொடுத்து விட போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த பூத்து முடிச்சுன்னு இதெல்லாம் கட் பண்ணி போடணும் விவர்ஸ். சிசரை எடுத்து கட் பண்ணி விடணும். கைட்டு ஒடிக்க வந்தாலும் இப்படி மடிச்சு விட்டுட்டு எடுத்தாப்புல கட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், ஒரு 5 பாவக்காய் எடுத்துருக்கு, 3 கத்திரிக்காய், 2 வெண்டைக்காய், கொஞ்சம் பூக்கள் எடுத்துருக்குது, 2 சங்குப்பூவு, 2 கனகாம்பரம், ஒரு மஞ்சள் கலர் கனகாம்பரம், 3 நித்தியமல்லி, ஒரு ரோஸு. எல்லோரும் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு ஹார்வெஸ்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இதில் தான் ஹாப்பி. ஏன்னா நானே விதை போட்டு முளைக்க வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு. இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, ஜெர்சி மாறன் வேர்ல்டு 25ன்னு சொல்லியிருக்கோம். அதையும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.